இந்த மகா சிவராத்திரி நாளில் இந்த காணொளி மூலம் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. காலை வணக்கம். இப்போது சரியாக மணி 3:45 ஆச்சு. எனக்கு உறக்கம் வரவில்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். சரி, ஏன் இந்த காணொளி அப்படிங்கிறத பார்க்கலாம். மகா சிவராத்திரி காலகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். ஆனால் ஏன் அப்படிங்கிற உண்மை சிலருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு. நம்ம பெரியவங்க எதையுமே சும்மா சொல்கிறதில்ல. அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான அர்த்தத்தை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். இந்த அர்த்தம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் இந்த காணொளியை தொடர்ந்து நீங்கள் நண்பர்களோடும் உங்களுடைய உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கி மாதம் பார்த்திங்கன்னா மாசி மாதம். மாசி மாதத்தில் நம்மளுடைய கோல்சாரம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அதாவது நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பார்க்கலாம். டுடேஸ் கோல்சாரம், இன்றைய கோல்சாரம் போட்டிங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருப்பார். இதை கும்ப மாதம்னு சொல்லுவாங்க. எங்கன்னா பார்த்திங்கன்னா கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கும்ப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த கும்ப மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் எங்கே இருக்கார்? கும்பராசியில் இருக்கார். இந்த கும்பராசியில் இருக்கும்போது அந்த கும்பராசிக்கு எப்போது சந்திரன் வர்றாரோ, 2 பேரும் கிட்டத்தட்ட அந்த 0 டிகிரி காம்பினேஷனில் உள்ள வர்றாங்களோ அந்த இடத்துல அமாவாசை அப்படிங்கிறது நிகழுது. இந்த அமாவாசை எல்லா அமாவாசையும் வருது. ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் ஏன் முக்கியமானதாக கருதப்பட்டு வழிபாட்டுக்கு உரிய அமாவாசையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே நம்ம எல்லா அமாவாசைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். குலதெய்வ கோயிலுக்கு போவோம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையல்கள் வைக்கிறதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதும் இந்த மாதிரிலாம் செய்வோம். ஏன் இந்த பழக்கம் நமக்கு கொண்டு வரப்பட்டது? சந்திரன் அப்படிங்கிற கிரகம் ஜோதிட அடிப்படையில் மனோகாரகன், தாய் கிரகம்னு சொல்லுவோம். ஏன் மனோகாரகன்? அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய நீரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் கூட உண்டு. அதே போல் நம்மளுடைய பிட்யூட்ரி கிளாண்டையும் அது மிக அழகாக பீனியல் அண்ட் பிட்யூட்ரி கிளாண்ட் நாளமில்லா சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் இருக்குது. அப்போது இந்த சந்திரன் மனோகாரகனாகவும் புத்திகாரகனாகவும் இருக்கிறவன் கடகத்திலிருந்து எண்ணிங்கன்னா, கடக ராசியிலிருந்து எண்ணிங்களா, கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், கரெக்டாக 8வது வீட்டில் சந்திரன் உட்கார்றாரு. அதாவது கடகம் சந்திரனுடைய ஆட்சி வீடுன்னு சொல்லுவோம். அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு 8இல் மறைந்து அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து அமாவாசை தேதியுமாகி ஒரு அமாவாசை வருகிறது என்றால் அந்த அன்னைக்கு சந்திரனுக்கு முழு வலுவும் இழக்கப்படுகிறது. தன்னுடைய முழு வலுவையும் இழக்கிறார். அதனால தான் இது மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. அந்த அன்னைக்கு இருள் அவ்வளவு கடுமையாக இருக்கும். அப்போது மனிதனுடைய மனம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய டே டு டே லைஃபே வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க. அலுவலகத்துக்கு போகிறது, வீட்டில் மனைவி மக்களோடு இருக்கிறது, பழைய சிந்தனைகள்லேயே இருந்தான்னா அவனுக்கு அதன் மேலே சலிப்பும் ஒரு வேதனையும், அல்லது சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்கோபிகளாக இருப்பாங்க. முன்னாடியே ஜாதகத்தில் சந்திரன் பாதிச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள், அடித்தடி, சக மனிதர்கள் மேலே அன்பு இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வரும். இதையெல்லாம் அறிஞ்சிக்கிட்ட நம்ம முன்னோர்கள் தான் இதை ஒரு திருவிழாவாக நமக்கு ஒரு பாரம்பரியத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போது இந்த நாள் என்ன சொல்லியிருக்காங்க? குலதெய்வ கோயிலுக்கு போங்க, நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிருங்க, இறை வழிபாடு பண்ணுங்கள், இறைவனை பற்றி பாடுங்க, அவனை பற்றி ஆடுங்க, இறை புகழை பாடுங்க. இதை சொல்கிற போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனம் ஓகே, இது வழிபாட்டுக்கான நாள், அப்போ நாம் இந்த நாளில் சண்டை போடக்கூடாது அப்படின்னு அந்த நாள் புனிதமாக்கப்படுகிறது. அப்போது
என்ன சொல்கிறது, ஒரு கடினமான நாள் தான். அதே ஒரு எளிமையான முறையில் நமக்கு வந்து முன்னோர்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் அது கடுமையான நாள்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், கூடவே ராகுவும் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அப்போ இந்த ராகு உள்ள காம்பினேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா தீவிரவாத தாக்குதல்கள், தீவிரவாத எண்ணங்கள், சக மனிதர்கள் மேல் வந்து அன்பு காட்ட முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள், திடீர் விபத்துக்கள், இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்ல வேளையாக குரு 9ஆம் பார்வையாக மிதுன ராசியிலிருந்து இந்த கும்ப ராசியை பார்க்குறார். அப்போது இதனுடைய தாக்கங்கள் எல்லாம் ஒரு பாசிட்டிவான வழியில் மாறும். தீவிரவாதம் செய்கிறவர்களோ அல்லது சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நபர்களோ இல்லை பொருளோ எதுவாக இருந்தாலும் வெளிக்கொண்டு வரப்படும், அவைகள் தாக்கி அழிக்கப்படும். அவையெல்லாம் வந்து ஒரு நல்ல சக்தியின் மூலமாக அழிக்கப்பட்டு சமுதாயத்திற்கு நல்ல தீர்வு கொடுக்கப்படும். அப்போது இது ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் படி பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து ராகுவோடு இருந்தாலும் அந்த குரு பார்வையானது எல்லாவற்றையும் வந்து மாற்று. இது போல தான் நமக்கு என்னதான் ஒரு ஜோதிட ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, அறிவியல் பூர்வமாக மனோகாரகன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே எப்படி இயற்கையாகவே இந்த வருஷம் குரு பார்வை வந்து கிடைக்குதோ அதே போல் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு குரு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான். நம்மளுடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி தான் நாம். என்னுடைய அப்பா அம்மாவும் சேர்ந்து தான் நான் பிறந்திருக்கேன். அவங்களுக்கு அதே மாதிரி அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்பா அம்மா, இந்த மாதிரி வாழையடி வாழையாக வந்து இந்த திருக்கூட்டத்தில் ஒரு சின்ன ஒரு துளி தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. இந்த ஒரு புரிதல் எனக்கு வந்ததுக்கு காரணமும் அவங்க தான், இறை தான், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை தான். அப்போது அந்த கோயிலில் போய் நம்ம பூஜைகள் செய்கிறது, வழிபாடு செய்கிறது யாருக்குன்னா இந்த அறிவியலை பற்றி தெரியாத பாமர மக்களும், விவசாயம் பண்ணுறவங்களும், இல்லை அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கலாம், இல்லை இறை நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்கு கோயிலுக்கு போகிறவங்களா இருக்கலாம். இவங்களை எல்லாரும் பாதுகாக்கப்படணும், இவங்க எல்லாரும் வந்து ஒரு நல்வழிப்படுத்தப்படணும். இந்த மனித சமுதாயம் இந்த மாதிரி ஒரு இருளான நாளில் தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மகா சிவராத்திரி திருவிழா மிக 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 தொன்று தொட்டு மிக அழகாக நமது நாட்டில், இந்த பரத திருநாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் உங்ககிட்ட இந்த தகவலை பரிமாறிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்த என் தாய் தந்தைக்கும், முன்னோர்களுக்கும், இறைக்கும், இந்த இயற்கைக்கும் எல்லோருக்கும் நன்றி. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக என்கிட்ட கேட்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து ஒரு திருவிழாவை பற்றியும், இல்லை தைப்பூசம் வந்துச்சு, தீபாவளியை கொண்டாடுறோம், கும்பமேளா ஏன் நடக்குது, குரு பூர்ணிமானா என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்கலாம். இந்த மாதிரி போடுங்க தம்பி, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து காணொலிகளை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன். நன்றி.